இன்றைக்கி லஞ்ச் நான் என்ன கொடுத்தேன்னு பார்ப்பங்களா? இது ரசம் சாதங்க. ரசம் வந்து பெசஞ்சு அப்படியே வச்சுட்டேன். இதுக்கு மேலே ஆம்லேட்டை வச்சா கொஞ்சம் ஊறிரும். அதனால் லைட்டாக ஒரு இலைய போட்டு, அதுக்கு மேலே ஆம்லேட் போட்டு, பெப்பர்லாம் போட்டு அப்படியே சூப்பரா சூடா உள்ளே வச்சாச்சு. ஆனால் மதியம் சூடாவெலாம் இருக்காது. சரி வச்சாச்சு. இன்றைக்கி சைட் டிஷ்ஷாக வந்து சோயா பீன்ஸ் கிரேவி தான் வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம சாதத்தில் அப்படியே பெசஞ்சும் சாப்பிட்டுக்கலாம். சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம். ரசத்துக்கு சோயா பீன்ஸ் கொஞ்சம் ரசம் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் காரம் கம்மியாக வைக்கிறதுனால இது லைட்டாக காரம் இருக்காது. லைட்டாக இருக்குங்க. ஏன்னா காஷ்மீரி சில்லி தான் போட்டிருக்கேன். அதனால் பார்க்குறதுக்கு தான் கலர் அப்படி இருக்கும். ஆனால் காரம் கம்மியாக தாங்க இருக்கும். இன்னொன்று சால்ட்டும் மேக்ஸிமம் நான் கம்மியாக தான் போடுறது. ஒரு சில சமயம் கரெக்டான அளவாக இருக்கும். அவ்வளோதான். ஆனால் அளவுக்கு மீறிச்சுன்னு வைங்களேன், ஒரு நாள் கூட ஒருத்தருக்கும் வாயில் போகாது. அந்த மாதிரி வீட்டில் எல்லாருமே உப்புனா ஆகவே ஆகாதுன்ற மாதிரி தான் இருக்கும். பெப்பர் லைட்டாக போட்டு இதே தான் ஹஸ்பண்டுக்கும் வச்சேன், பசங்களுக்கும் எடுத்து வச்சாச்சு. ஆனால் என்னென்னா 3 பேருக்கு 4 முட்டை போட்டுக்குவேன், அவ்வளோதான். வெங்காயம் நிறையா போட்டு கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு சூப்பராக எடுத்து வச்சாச்சு. இது நீங்கள் என்ன லஞ்ச் பேக் பண்ணேன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.